துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இப்ப நடக்கக்கூடிய இந்த 2026 தை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, ஒருத்தன் வாழ்க்கையில கொடிகட்டி பறக்குறானா அவனை பார்க்கிறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பாக பாத்தீங்கன்னா பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துளாராசிக்காரங்க தான். இதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும்தான். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே துளாராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி வர்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. கடந்த காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நான் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான துளாராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை அடுத்து வரக்கூடிய ஒரு 50 நாளுக்கு இதனுடைய பலன்களானது கிடைக்க போகுது. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட 50 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத நல்ல ஒரு விஷயங்கள், மாற்றங்கள், நல்ல ஒரு செய்தி எல்லாமே உங்க வாழ்க்கையில தானாக தேடி வரப்போகுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சியானது உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கிடைக்கிறதுனால இந்த 2026ஆம் ஆண்டு என்பது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது பிளஸ்ஸாக மட்டுமே உங்களுக்கு செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல 2 வருடங்களாகவே சனி பகவான் மூலமாக உங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும்
தற்போது இந்த பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது ரிஷபராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களாகிய நீங்களாக தான் இருப்பீங்க. சுக்கிரன் பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசிக்காரர்களுக்கும், அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கும் அதிகமாகவே உள்ளது. அடுத்ததாக ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி ஐயையோ அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி நினைச்சு ஒரு மைனஸான தாட்லயே நிறைய நபர்கள் இருக்கீங்க. அப்படி கிடையாது. இதுல கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 செலவாகிக்கிட்டு இருந்திருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சரியில்லாமல் போறது, அப்பா அம்மாவுக்கு சரியில்லாமல் போறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளால் நிறைய சிரமப்பட்டவங்க தான் நீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இந்த கேது பகவான் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ, அதுவும் பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இது வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இல்லை உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலின் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையை அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு இது அதை கிழித்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகமா இருக்குது, ராகுகேது ஜாதகமா இருக்குது. செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டதுக்கு. ஆனா இந்த பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ,
அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா, அதாவது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், கண்டிப்பாக நீங்க அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு, மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இப்படி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறனால நீங்க அனைவரையுமே கவர்ந்திழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக இருக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாகுது. இப்ப நீங்க போய் ஒரு துளாராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிசினஸே ராசா போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டவங்க தான் நீங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே கட்டி முடிக்க போறீங்க. தவறான உறவுகளுடைய பழக்கவழக்கம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிலிருந்து வெளியேறுவது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது.